எல்லோருக்கும் வணக்கம். தையல் நாயகியின் ஆன்மீக குறிப்புகள் என்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வரலட்சுமி நோன்பு விரதம்னு சொல்லுவாங்க. விளக்கில் ஐஸ்வர்யமான இதை வைத்து விளக்கிலும் போட்டு ஏற்றுங்கள். பரம ஏழை கூட பணக்காரனாவது உறுதி. பணத்துக்கு பஞ்சம் என்பதே இருக்காது, கடன் அடையும், கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகள். ஒரு ஐஸ்வர்யமான ஒரு பொருள், அதை நம்ம எப்பவுமே நாளைக்கு வரலட்சுமி விரதமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்குது இல்லை? எப்போவுமே வெள்ளிக்கிழமையில தான் வரும் வரலட்சுமி விரதம் என்பது. ஆனால் இந்த நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு நோன்பு இருந்து அந்த ஒரு கயிறு வச்சு வரலட்சுமி முகம் வச்சு சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வர வச்சு. ஏன் அந்த சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அவங்க ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வருவான்றது ஒரு ஐஸ்வர்யம், ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக வருவாங்க. அதனால தான் நம்ம வீட்டுக்கு வர்ற அந்த சுமங்கலி பெண்களுக்கு கண்டிப்பாக வந்த உடனே ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளால் முடிஞ்சது ஒரு டம்ளர் தண்ணி குடிங்கன்னு குடிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க உங்கள்கிட்ட எது இருக்கோ கொடுக்குறீங்களா, காஃபி போடுறீங்களா, டீ போடுறீங்களா, அது உங்கள் விருப்பம். அது இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் தட்டுலாம் குங்குமம், மஞ்சள் குங்குமம் வச்சேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட காமிக்கிறது மருதாணி செடியோட விதைகள். மருதாணி விதை. இந்த விதையை வச்சு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ எந்த மாதிரி பயன்படுத்தணும். இது இப்போ எங்களுக்கு கிடைக்காதம்மா, உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்கள் போடுறீங்களே அப்படின்னு, நாளைக்கே கிடைக்காது, யார்கிட்டையாவது சொல்லி வச்சு தான் நாங்கள் வாங்கணும் அப்படின்னா நாங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். இந்த தீபமாகப்பட்டது நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை மட்டும்தான் உண்டு பண்ணும். ஏதாவது ஒரு மனப்பிரச்சனை, வீட்டில் ஏதோ ஒரு பணப்பிரச்சனை, பணத்துக்கு தான் கஷ்டப்படுறோம், பணத்தால் தான் சண்டை வருது வீட்டில், பணம் பற்றாக்குறையினால தான் ஏகப்பட்ட வீட்டில் நாளைக்கு என்ன பண்ணுறது, இந்த மளிகை சாமான் வாங்கணுமே, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, அப்படிலாம் நம்ம நினச்சாலே நம்மளுக்கு அந்த ஒரு மனசில் ஒரு கலக்கம் வரும் இல்லைங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம எவ்வளோ ஒரு வறுமையில் இருந்தால் கூடப்பா, நம்ம வறுமையில் இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நம்ம வறுமையில் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு தீபம், நீங்கள் இதுக்கு மண்ணகல் விளக்கே எடுத்துக்கோங்க. இல்லைம்மா என்கிட்ட நான் காமாட்சி அம்மா விளக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, காமாட்சி அம்மா விளக்கு கடியிலையும் இதை வச்சு ஏற்றலாம். அந்த விளக்குலையும் நம்ம இதை கொஞ்சம் போடணும். அது கூடயும் இன்னொன்று என்ன ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் முழு நம்பிக்கையோட இன்னொரு சேனல் நான் இதை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இந்த மருதாணி விதை பச்சையாக கிடச்சிருச்சுமா எங்களுக்கு, நீங்கள் சொன்னீங்கன்னு நான் இப்போ கூட பார்த்தேன், இல்லை நான் நாளைக்கு கிடச்சிச்சுமா, எப்பயும் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விதையை எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி செய்யுங்கப்பா. உங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் உண்டாகும். பணத்துக்கு பிரச்சனை என்பதே இருக்காது. எங்கம்மா இதை ஏற்றணும்? பூஜை அறையில் தான் ஏற்றணும். அப்படியே உங்களுக்கு அந்த மருதாணி பூ கிடைக்குதா, அந்த மருதாணி பூ கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாமல் இதை பறிச்சுட்டு வரணும்னு நினைக்காதீங்க. அந்த வீட்டு ஓனர் இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை அனுமதி வாங்கிக்கிட்டு பறிச்சுட்டு வாங்க. இப்போ நான் அடுத்தது அதில் ஊற்றுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல எண்ணெய். உணவுக்கு நம்ம எடுத்துக்கிற நல்லெண்ணெய் தான் நம்ம அதில் ஊற்றணும். ஓகேங்களா? அந்த நல்ல எண்ணெய் என்பது நம்ம சமையலுக்கு எடுத்துக்கிறோமா, அந்த எண்ணெயை தான் நம்ம ஊற்றணும். கலப்படை எண்ணெயெல்லாம் ஊற்றாதீங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கொத்து உள்ளது, ஒரு 5 விதைன்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டு அந்த பஞ்சுத்திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றுங்க. இப்போ வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்லாதவங்க நம்மளுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுமா, நாங்கள் அந்த மாதிரிலாம் விரதம் இருந்தது கிடையாது, 2வது நோன்பு நோட்டது கிடையாதுன்றவங்க, நீங்கள் இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வரலட்சுமி விரதம் நோன்பு எது வேணாலும் சொல்லலாம். அன்னைக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள். அதுவும் வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில். உங்களுக்கு பழக்கமே இல்லைனா கூட நான் சொல்கிறேன்ப்பா,
ஒரு 5 சுமங்கலிகளோ இல்லை ஒரு 7 சுமங்கலிகளோ இல்லை 11 சுமங்கலி உங்களால் நிறைய இப்போ சின்ன சின்ன கிஃப்ட்டு மஞ்சள் குங்குமம் குட்டி குட்டியாக அழகாக பொம்பளை பசங்களே இப்போ அதை தயார்படுத்தி இந்த யூடியூப்பு இந்த இன்ஸ்டாகிராமு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதிலெல்லாம் விற்கிறாங்க. அதில் வாங்கலைனா கூட நீங்கள் நேரடியாக கடைக்கு போங்க, வெத்தலை பாக்கு வாங்குங்க, ஒரு வாழைப்பழம் வைங்க, ஒரு மஞ்சள் அந்த குண்டு மஞ்சள் இருக்குங்களா அந்த மஞ்சளை வைங்க, வரவங்களுக்கு குங்குமம் கொடுங்க, ஒரு கேசரி பண்ணி வைங்க, அவங்கள கூட்டு நம்ம வீட்டில் உட்கார வச்சு முதல்ல தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுத்துட்டு இதையெல்லாம் நீங்கள் அடுக்கி வச்சுட்டு ஒன்றும் பெருசாக நீங்கள் ஒன்றும் செய்யணும்னு இல்லை. உங்களால் எனக்கு வசதி இருக்குமா, நான் ஒரு ப்ளவுஸ் பிட்டு கூட நான் வச்சு கொடுக்குறேம்மா அப்படின்னா கொடுங்க, நல்லது நடக்கும். அப்படி கொடுக்க முடியாதவங்க வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், கொஞ்சம் ஒரு பூ இருக்கணும் அதில் கண்டிப்பாக. அதில் மஞ்சள் குண்டு மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, அந்த குண்டு மஞ்சள் இருக்கணும். இப்போ நான் விளக்கு ஏற்றினோடனே அது இது அணைந்து விட்டது, அதுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது. இது நான் ஜன்னல் திறந்து வச்சுருந்தேன், ஏன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் தான் இந்த விளக்கை நான் ஏற்றி காட்டுறேன். என்னால் அங்கே வச்சு தான் வீடியோ எடுக்க முடியும், அதனால் ஏற்றி காட்டினேன். அது நம்ம வீட்டிலேயே கூட அந்த விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா ஒரு மனசு கஷ்டம் எல்லாருக்கும். ஒரு பூ விழுந்து அந்த விளக்கு அணைஞ்சால் கூட அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. விளக்கு அணையுதுன்னாலே வாயு பகவான் தான் நம்மளுக்கு, அவரும் நம்ம வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு. அதனால் ஃபேனெல்லாம் போட்டு விட்டுட்டு விளக்கேற்றாதீங்க. ரொம்ப அழகாக கலையாக பார்க்கும் பொழுதே அந்த இடம் மங்களகரமாக இருக்கணும். மனமுள்ள ஒரு மலரை வைங்க. நான் சாமந்தி பூ தான் வச்சுருக்கேன். உங்ககிட்ட மல்லிகைப்பூ இருந்துச்சுன்னா மல்லிகைப்பூ வச்சு நாளை மாலை நேரத்தில் யாரையும் நான் சொன்ன மாதிரி சுமங்கலிகளை கூப்பிட்டு இதை மாதிரி பண்ணுங்கள். முடியாதவங்க இந்த தீபத்தை ஏற்றி வைங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.